வாசகங்களினூடாக பாபாவின் அன்பை அனுபவம் செய்தல். महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले. தொடர்ந்தும் இந்த முறையில் உங்களின் மனதின் மூலமாக சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தந்தையுடன் கூடவே குழந்தைகளான நீங்களும் உலக சேவையாளர்கள் ஆவீர்கள். நாள் முழுவதும் வார்த்தைகளால் சேவை செய்வதற்கு கருவிகள் ஆகுவதைப் போல அதே போல அவ்வப்போது தொடர்ந்து உங்களுடைய மனங்களாலும் சேவை செய்வதை பயிற்சி செய்யுங்கள். இதில் உங்களுக்கும் நன்மை இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய மனங்கள் எப்போதும் இந்த சேவையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தால் உங்களுடைய மனம் மாயையினுடைய வீணான எண்ணங்களால் அல்லது பயனற்ற எண்ணங்களால் அவற்றை உருவாக்குவதிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இடையிடையே மாயை உருவாக்குகின்ற இந்த பயனற்ற வீணான எண்ணங்களிலிருந்து உங்களுடைய மனம் பாதுகாக்கப்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய தேவையும் இல்லை. இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று பாப்தாதா உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள்? நாங்கள் முயற்சி செய்கின்றோம், ஆனால் சில வேளைகளில் மட்டும். எனவே நீங்கள் எல்லா வேளையும் முயற்சி செய்வதில்லை. பாப்தாதா இப்பொழுது குழந்தைகளான உங்களுடைய பதிவுகளில் இருந்து சில வேளை என்ற இந்த வார்த்தை முடிவடைய வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே இந்த கபி கபி, அதாவது சில வேளை என்ற இந்த வார்த்தையை உங்களால் முடிக்க முடியுமா? காலம் வரும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்களா? இது நடக்கிறது, இது நிச்சயமாக நடக்க வேண்டும். இவ்வாறு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் என்றும் தயாராக இருக்கின்றீர்களா? எவர் ரெடியாக என்றும் தயாராக இருக்க முடியுமா? ஏன்? மாயையை வென்றவராக இருக்கின்ற அந்த சம்ஸ்காரத்தை நீங்கள் உருவாக்கினால் உங்களுடைய மனதை வென்றவராக
இந்த உலகை வென்றவராகவும் உங்களால் ஆக முடியும். அதாவது நீண்ட காலத்துக்கு நீங்கள் செய்கின்ற இந்த பயிற்சி இறுதி கணங்களிலே இந்த நீண்ட காலத்திற்கான இந்த பயிற்சி தான் உங்களை வெற்றியாளராக்கும். அத்துடன் உங்களை மாலையினுடைய ஒரு விசேஷமான மணியாகவும் ஆக்கும். நீங்கள் அப்பொழுது திறமை சித்தி அடைவீர்கள். வெறுமனே சித்தி அல்ல, திறமை சித்தி அடைவீர்கள். எனவே கூறுங்கள், உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? நீங்கள் திறமை சித்தி அடைய விரும்புகிறீர்கள் தானே? तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, आओ तीर्थ बना है तुमसे ओ अब्बा वो वाले, महक रहा है मधुबन तुमसे। ओम शांति। अव्यक्त परिवार में आपका சாந்தி, स्वागत है। அவ்யக்த பரிவாருக்கு आज உங்களை है அன்புடன் दिन 4। வரவேற்கின்றோம். अपवित्रता के बीज को भी समाप्त कर இன்றைக்கு संपूर्ण स्वच्छ ஆகஸ்ட் 4ஆம் पवित्र தேதி. बनो। आज का विषय है संपूर्ण वैष्णव। சம்பூர்ணமான வைஷ்ணவர். தூய்மை இன்மையின் விதையை முடித்து अव्यक्त इशारे। சுத்தமாக अगर ஆகுங்கள். बुद्धि में अशुद्ध संकल्प व पुराने संस्कार संकल्प रूप में भी टच होते हैं உங்களுடைய तो புத்தியானது संपूर्ण वैष्णव नहीं कहेंगे। பழைய जैसे சம்ஸ்காரங்களால் कोई ஈடுபட்டு अकर्तव्य कार्य இருக்குமாயின் देखता भी உங்களால் है ஒரு तो சம்பூர்ணமான देखने का வைஷ்ணவர் असर हो என்று உங்களை जाता அழைக்க है, முடியாது. उसका भी हिसाब बन जाता है। इस हिसाब से உங்களுடைய सोचो புத்தியிலே தூய்மையற்ற तो எண்ணங்கள் पुराने அல்லது பழைய संस्कार व சம்ஸ்காரங்கள் अशुद्ध சிறிதளவு संकल्प தொடுமாயின் உங்களை बुद्धि में சம்பூர்ணமான விஷ்ணு என்று अगर அழைக்க टच होते முடியாது. हैं யாராவது तो भी ஏதாவது பிழை संपूर्ण செய்வதை நீங்கள் वैष्णव व பார்க்கும்போது संपूर्ण पवित्र அவ்வாறு कैसे பார்ப்பதே कहेंगे। உங்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துமாயின் ஒரு கணக்கு உருவாக்கப்படுகிறது. दादी प्रकाशमणि जी की विशेषताओं का वर्णन दादी தாதி जानकी பிரகாஷ் जी के மணிஜி मुखारबिंदु से பற்றி சிறப்பியல்புகள் चौथा, यज्ञ தாதி के ஜாங்கி फाउंडेशन को கூறுகின்றார். मजबूत बना दिया। தாதிஜி யக்கிய दादी जी சேவையில் ने यज्ञ அனைவரையும் सेवा में துணைவர்களாக்கி सबको साथी அன்பினால் बनाकर स्नेह யஜ்யத்தின் से அஸ்திவாரத்தை यज्ञ के வலுப்படுத்தினார். फाउंडेशन को मजबूत बना दिया। जैसे कल बाबा ने कहा, वृक्ष के तने பாபா கூறியது आप हो, போல் आपके ऊपर सारा இந்த झाड़ மரத்தின் खड़ा தண்டு है। நீங்கள், जैसे உங்கள் बाबा மீதுதான் முழு ग्रेट மரமும் ग्रेट நிற்கின்றது. ग्रैंडफादर है, பாபா எப்படி ऐसे हम भी முப்பாட்டனாராக ग्रेट हैं। இருக்கின்றாரோ அதே अंदर போல से நாம் पानी पत्तों को मिलता மகத்தானவர்கள். है। हम सबको अनुभव करने का உள்ளிருந்து भाग्य தான் मिला है। தண்ணீரின் சத்து இலைகளுக்கு भाग्यवान கிடைக்கிறது. है நாங்கள் जिन्होंने அனைவருமே दादी के அனுபவம் संग செய்யும் பாக்கியத்தை दादी की पालना பெற்றிருக்கின்றோம். ली है। தாதியிடமிருந்து हमारे रग रग தாதியின் में பராமரிப்பை बाबा की பெற்றவர்கள் शिक्षाएं பாக்கியசாலிகள். समझानी और எங்களுடைய सावधानी நரம்பிலும் दादी ने பாபாவின் भर दी है। படிப்பினைகள், விளக்கங்கள் மற்றும் अभी हम எச்சரிக்கைகளை मणि दीदी தாதி जी से நிரப்பி सुनेंगे। இருக்கின்றார்.
இப்பொழுது நாங்கள் மோகினி தீஜி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் सभी சாந்தி. ठीक हो? बहुत अच्छा। எல்லோரும் நன்றாக இருக்கின்றீர்களா? बाबा நல்லது. ने जीवन में लक्ष्य दिया है। जब हम बाबा के பாபா पास आते எங்களுடைய हैं வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை तो बाबा தந்திருக்கின்றார். लक्ष्य देते हैं। நாங்கள் பாபாவிடம் வந்தபோது ऐसे तो कहेंगे பாபா बाबा இந்த कहते हैं லட்சியத்தை எங்களுக்கு கொடுத்தார். मनुष्य से देवता बनना है। फिर देवता बनना है तो நாங்கள் देवताओं के गुणों पर மனிதர்களிலிருந்து தேவர்களாக ஆக 16 வேண்டும். कला संपूर्ण தேவர்களாக நாங்கள் ஆக संपूर्ण வேண்டும் என்பதனால் निर्विकार सर्वगुण संपन्न 16 சொர்க்க கலைகள் और मर्यादा पुरुषोत्तम சம்பூர்ணமாக தூய்மையானவர்களாக और சகல इस लक्ष्य की நற்குணங்களும் पूर्ति के लिए மிக்கவர்களாக बाबा हमें रोज அதியர்வர்களாக ஆக வேண்டும். न केवल इशारा देते हैं எனவே பாபா ஒவ்வொரு परंतु कई तरह के अभ्यास भी देते हैं। எங்களுக்கு சமிக்கை கொடுப்பது மட்டுமல்ல, बाबा कहते हैं बार बार நிறைய वो अभ्यास பயிற்சிகளையும் करो, எங்களுக்கு बार बार கொடுக்கின்றார். अभ्यास பாபா करो। சொல்றார், நாங்கள் चाहे தொடர்ந்து एक பயிற்சி शब्द செய்து ले लो, கொண்டே இருக்க வேண்டும். कोई भी एक शब्द நீங்கள் ले ஒரு लो, வார்த்தையை कुछ எடுத்துக்கொண்டால் என்ன, शब्द ले लो। எந்த ஒரு व्यक्ति வார்த்தையை इशारे से எடுத்தாலும் அல்லது சில और मन வார்த்தைகளை में बार எடுத்துக்கொண்டாலும் बार दोहराओ, रिपीट करो, அவ்வியத்த சமிக்கையிலிருந்து क्योंकि உங்களோட अभ्यास से மனதிலே இவற்றை நீங்கள் தொடர்ந்தும் स्थिति வைத்துக் बनती है। கொண்டிருந்தால், ஏனென்றால் अभ्यास இந்த से शक्ति அபியாசத்தின் आती है மூலம்தான் உங்களுடைய ஸ்திதி और உருவாக்கப்படுகிறது. अभ्यास जब कर रहे होते हैं உங்களுடைய முயற்சிக்கும் சக்தி तो बाहर के கிடைக்கின்றது. वातावरण நீங்கள் परिस्थिति இவ்வாறு பயிற்சி செய்யும் போது व्यवहार संबंध அந்த पूरा வெளிப்புற संसार है சூழலும் சக்தி வாய்ந்ததாக तो வரும். क्या नहीं அதே होता நேரம் है। உங்களுடைய நடத்தையும் तो நன்றதாக बाबा जब இருக்கும். कहते हैं बच्चे न्यारे प्यारे रहो, फिर और ऊंचा அதோட लक्ष्य பாபா சொல்றார், பற்றற்றவராகவும் कि அன்பாகவும் संगम ஆகுங்கள். युग पर वैष्णव बनना है। இதிலும் நாங்கள் और जो पक्के वैष्णव होते हैं ना ஒரு முழுமையான விஷ்ணுவாக ஆக வேண்டும், வைஷ்ணவராக ஆக வேண்டும். उनके कमरे में अगर आप उनके बिस्तर पर बैठ गए तो वो सारा धुलवाएंगे। நீங்கள் உங்களுடைய கட்டில் खाने में तो है அமர்ந்திருக்கும் ही, போது, அதாவது இந்த முழு खाने में तो உலகத்தையும் पूरा உங்களால் उनका பார்க்க ध्यान रहता முடியும். है। वेजिटेरियन होते हैं, सफाई बहुत होती है। அவர்கள் அதாவது தங்களில் மிகுந்த கவனம் செலுத்தினார்கள். तो हमारे पास भी बाबा ने लक्ष्य क्या दिया है? 16 कला। அப்ப பாபா எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த 2 விஷயம் என்ன? प्रकार की कलाएं बाबा कहते हैं। एक कला है पवित्रता की, நாங்கள் 16 சொர்க்க கலைகள் फिर நிறைந்தவர்களாக चंद्रमा का வேண்டும். प्रकाश 15 कला, அது தூய்மையை और दूसरी कला கடைபிடிக்க है வேண்டும். இரண்டாவது கலை என்றால் किसी भी बात करने की कला, काम करने की कला। அதாவது செயல்களை செய்கின்ற கலை. அதாவது எவ்வாறு நாங்கள் talent है, பேசுவது, एक skill எவ்வாறு है, நாங்கள் செயல்படுவது, செயல்களை एक செய்வது, तरीका है। எங்களுடைய நிபுணத்துவம், திறமைகள். कहते हैं अरे इसको तो ये काम करने की बहुत कला है। எனவே कला वो இவ்வாறு एक्सपर्ट செய்வதும் होता ஒரு है। கலைதான். तो कौन सी 16 कलाएं? एक அதாவது तीसरे तरह की जो மக்கள் बहुत இவ்வாறு अच्छी एक किताब भी செயல்களிலே लिखी हुई है 16 நிபுணத்துவம் कलाएं, வாய்ந்தவர்களாக वो व्यवहार ஆகின்றார்கள். के बारे में है। அதாவது 16 கலைகளிலே ஒரு तो புத்தகம் तीनों இருக்கின்றது. तरह की कलाएं எவ்வாறு होंगे, நாங்கள் இந்த शायद और 16 सोचे तो கலைகள் और भी हो அந்த सकती है। விளக்கம் எல்லாமே அதில் இருக்கின்றது. देखो இப்ப இதை பற்றி जीवन को நீங்கள் நிறைய रुचिकर சிந்தித்து बनाना मुमकिन है। பாருங்கள். அவற்றை உங்களால் உங்களுக்குள் इंटरेस्टिंग भी கடைபிடிக்க हो, முடியும். एंटरटेनिंग भी हो। அப்ப இதை நாங்கள்
எங்களோட बाबा வாழ்க்கையும் हमारे बहुत சுவாரஸ்யமாக रमणीक है। களிப்பூட்டுவதாக இருக்கும். हर बात में பாபா बाबा வந்து इंटरेस्ट மிகவும் लेते थे। களிப்பூட்டுபவராக இருக்கின்றார். कोई पूछते थे அவர் बाबा எல்லாவற்றிலுமே क्यों बातों அவருக்கு में बाबा ஆர்வம் को क्यों இருந்தது. इतना ख्याल रहता है हमारा, बाबा को क्यों आज क्या भोजन बन रहा है। பாபா எங்களை बाबा பராமரிக்கின்றார். खुद तो बहुत என்ன सिंपल உணவு भोजन இன்றைக்கு खाते थे। சமைக்கப்படுகின்றது. शाम को मूंग की दाल बनती थी बाबा के लिए। பாபா எளிமையான उसको சாப்பாட்டை தான் मूंग की சாப்பிட்டாரு. दाल को बहुत पका के ना उसको मखनी दाल बोलते हैं। और साथ में रोटी छोटी छोटी அதாவது फुल्का जिसको பயறிலே बोलते हैं ना, நிறைய பயிர் वो खाते சமைப்போம். थे। दिन को भी बहुत அதே போல அந்த सिंपल खाते ரொட்டி थे, சப்பாத்தியும் செய்து परंतु बनवाते जो थे ना செய்வார்கள். जो सबको पसंद है। ஆனா மிகவும் எளிமையான सबसे சாப்பாடு पहले தான். पहले ஆனால் जब गुजरात से लोग जाने लगे அவர் செய்வார். அப்ப तो எல்லோரும் அதை गुजरातियों को कड़ी விரும்புவார்கள். खिचड़ी शाम को चाहिए और दिन को छाछ। तो सरला दीदी होती थी, नलनी बहन थी, बहुत पुरानी बहन है, छोटी छोटी कन्याएं ஆ, जब आई तो बाबा ने उनसे पूछा होगा आप लोग क्या खाएंगे, या उन्होंने बताया तो बाबा ने तुरंत भंडारे में बोला रोज शाम को ये बनेगा, बाबा भी खाएगा। பாபா செய்வார். बाबा भी பண்டாராவில் चाय எதை पिएगा। செய்தாலும் அதை வந்து பாபா दिल्ली के விடுவார். लोग आए उनको चाय चाहिए। पहले यज्ञ में चाय नहीं पीते थे, டெல்லி तो बाबा அவர்கள் ने कहा வரும்போது बच्चे चाय அவர்களுக்கு बनाओ, தேநீர் தேவையாக तो இருக்கும். बाबा भी पिएगा, சாய். ஸோ அப்ப क्योंकि முதல் उनको ऐसे न ஆரம்பத்திலே लगे कि இயக்கியத்திலே हमारे சாய் लिए இருக்கவில்லை, தேநீர். सर्व कर रहे हैं, नहीं बाबा भी எனவே चाय पिएगा। பாபா சொல்லுவார், मैंने ஓகே बहुत அவர்கள் थोड़ी सी வந்திருக்கிறார்கள், எனவே தேநீர் போடுங்கள். அப்ப हाथ பாபாவும் में எடுப்பார். बाबा அப்ப चाय लेकर के அவர்களுக்காக सबके साथ बैठ के पीते थे। அவர்களுக்கு மட்டுமல்ல நானும் அதை हर बात में தேநீரை रुचि हो, அருந்துவேன் என்று यही कारण சொல்லுவார். எனவே तो பாபா ने रानी प्रकाश पुरी எல்லாவற்றிலுமே के அந்த साथ बैठ ஆர்வம் करके बड़ी காட்டுவார். बड़ी कॉन्फ्रेंस का ஸோ भोजन का मेन्यू बनाते थे। பெரிய பெரிய கருத்தரங்குகள் நடக்கும் போது एक என்ன बार दादी உணவு ने गुरुओं நாங்கள் को தாதி बुलाया था, பிரகாஷ் மணியுடன் உடந்து वो लोग तो तेल नहीं என்னென்ன खाते, घी का உணவு खाना खाते। சமைக்கப்பட வேண்டும் तो दादी ने என்றெல்லாம் कहा நாங்கள் सबके लिए वही கலந்துரையாடுவோம், बनेगा। திட்டமிடுவோம். जो वो खाते हैं गुरु वो पहले लिस्ट भेज அப்ப देते हैं, தாதி சொல்லுவார், फॉलोअर्स அஹ், उनको बताते हैं कि இப்ப उनके எல்லாமே शिष्य எண்ணெயில் ये எண்ணெய் खाते हैं। உபயோகித்து செய்வதல்ல, ஆனால் இப்படி செய்ய तो வேண்டும் दादी ने என்றெல்லாம் बहुत சொல்லுவார். प्रेम से सबके लिए बोला, उनके लिए क्यों ஏனென்றால் सभी के लिए குருமார்கள் எல்லாம் வருவார்கள். एक அப்ப भोजन एक ही அவர்களுக்கு तरह का भोजन बनेगा, दो तरह தேவையான की नहीं உணவை बनेगी। சமைக்க வேண்டும். அதாவது எல்லோரையும் बहुत बहुत திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும். हर एक को हर प्रकार से संतुष्ट करना, ये அதாவது सबसे बड़ी ஏதாவது कला ஒரு है। முறையிலே ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்த வேண்டும். அப்ப और இதுவும் ஒரு रियली பெரிய जितना கலை. हम दिल से அப்ப सेवा करते हैं ना, இதயபூர்வமாக நாங்கள் எவ்வளவு சேவை हर செய்கிறோமோ बात पे रुचि रखते हुए, चाहे वो அவ்வளவு भोजन அந்த है, சேவையில் வெற்றி चाहे वो ஏற்படும். सफाई है, चाहे कमरे की व्यवस्था அது है, உணவா இருந்தா चाहे फूल है, फल है, அல்லது बगीचा है, அல்லது इसमें தோட்டம், பூக்கள் वैराग्य का எதுவாக मतलब नहीं இருந்தாலும் मुझे कुछ नहीं है, जैसा भी हो क्या भी हो। शरीर भी तो एक அதாவது मंदिर है ना, தியாகம் என்று சொன்னால துறவரம் என்று சொன்னா எல்லாத்தையும் விடுவதல்ல, आत्मा पूजनीय ஆனா बन அதே रही है, நேரம் எப்படி तो அவற்றை शरीर में भी जो जाना चाहिए, ஆத்மா தூய்மை அடைய வேண்டும். सात्विक हो, எனவே बाबा की என்ன याद में बना உணவு हुआ हो, உங்களுடைய சரீரத்துக்குள் अच्छा हो। செல்கின்றதோ அது சாத்வீகமாக இருக்க வேண்டும். பாபாட हमारी बूढ़ी நினைவிலே दादी அதை உண்ண रोज வேண்டும். ताजी सब्जियां लेने जाती थी। तब तो फ्रिज होते नहीं थे ना, தாதி बड़े बड़े टोकरे மரக்கறி लेके அதாவது जाती थी, பெரிய இதாக और नीचे இருக்கவில்லை. से ஆனால் जो அந்த सीजन की டிபார்ட்மெண்ட்டுக்கு सब्जी சென்று खूब सारी लेके आती। அஹ், பெரிய பெரிய फिर बाद में கூடைகளிலே तो மரக்கறிகள் माउंट இருக்கும், आबू में காய்கறிகள் काफी இருக்கும். किसान लोग थे, ஸோ उन्होंने जो हमें चाहिए ஒரு था தடவை वो மவுண்ட் बोलना அபுவிலே शुरू कर दिया। फिर तो अपने पास शांति वन था,
जब ஸோ शुरू हुआ मुझे याद है तो हरे चने लगते थे। சாந்திவன் ஆரம்பித்த போது कईयों को पता नहीं है हरे चने क्या எனக்கு होता है। நினைவிருக்கிறது मुझे याद है मैं शांतिवन में ஆ, जब भी मधुबन में होती हूँ तो रोज அதாவது मैं பீஸ் இருக்கும். उसको भून करके तो कई कहते थे ये அப்ப क्या है। நான் சாந்திவனில் இருக்கும்போது काले चने भी सुने हैं सफेद भी सुने हैं अरे हरे चने क्या है। அந்த பச்சை பீஸ் சாப்பிடுவேன். बहुत अच्छे वहाँ ஸோ पर அப்ப मिलते हैं। வெள்ளைத்தானே கடலை இருக்கிறது, அப்ப இந்த तो பச்சை கடலை என்றால் என்ன? प्रकृति है ஸோ அப்ப சாந்திவனிலே அவை இருக்கும், हवा கிடைக்கும். शुद्ध எனவே हो நாங்கள் அதை சாப்பிடுவோம். वातावरण अच्छा हो। எங்களுடைய तो संगम युग की भी जो जीवन है அதன் மூலம் இந்த சூழலும் வந்து தூய்மைப்படுகிறது. वैष्णव वृत्ति तो और है लेकिन சங்கம ऐसे भी யுகம் हर प्रकार से है। எப்படிப்பட்டது என்று சொன்னால், எங்களுடைய விழிப்புணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கேற்ப शांतिवन में एक बार एक அந்த बहुत बड़ा வைஷ்ணவர் गायक आया हुआ था। ஆன அந்த உணர்வு எங்களுக்கு तो இருக்க வேண்டும். संगीत की शाम चल रही थी तो कईयों को बहुत अच्छा लग रहा था तो ஒரு उठ தடவை करके वो रस करने लग गए। और उन दिनों में अभी एक कॉन्फ्रेंस पूरी हुई थी तो लौकिक लोग भी थे वो देख रहे थे कि ये लोग तो सब நாங்கள் खड़े होके எழும்பி रास ही அதாவது कर ஒரு रहे हैं। நடனம் ராஸ் ஆடத் फिर தொடங்கினோம். सारा प्रोग्राम அப்ப पूरा हुआ லௌகிகமான கருத்தரங்குகள் लाल இருக்கும். लाइट அதிலே में அவர்கள் सब बाबा की याद में बैठे நடனம் जैसे कुछ ஆடும்போது हुआ ही नहीं था। அந்த நிகழ்ச்சியிலே उनको इतना எல்லோருமே आश्चर्य हुआ நடனம் कि ஆடத் एक तरफ इतना தொடங்கினார்கள். मनोरंजन ஆனா அதன் பிறகு சிவப்பு और दूसरी तरफ விளக்கு इतनी साइलेंस। போட்டப்பட்டதும் எல்லோருமே அமர்ந்து, तो जो அப்ப ஒரு பக்கம் सत्युगी दुनिया கொண்டாட்டம், है இன்னொரு பக்கம் வந்து தியானம். बहुत रौनक அப்ப होने அவர்கள் लगी। ஆச்சரியப்பட்டார்கள். तो संगम युग भी अपने लिए दूसरों के लिए बहुत ஸோ रौनक वाला बनाओ खुशी में रहो मौज में रहो। அதனாலே இந்த சந்தோஷம் எங்களுக்காக, मर्यादाओं का जरूर पालन மற்றவர்களுக்காக करना நாங்கள் இதை ரசிக்க வேண்டும், अभ्यास भी களிப்பாக करना இருக்க வேண்டும். सब कुछ करते हुए भी எனவே क्या करना है நாங்கள் இதை बहुत பயிற்சி செய்ய हल्के வேண்டும். रहना है खुश நாங்கள் என்ன रहना செய்ய है வேண்டும்? सभी நாங்கள் खुश हो। மிகவும் லேசாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் हमारे சந்தோஷமாக ब्रह्मा இருக்க बाबा வேண்டும். ने हमारी दादी प्रकाश पढ़ी எங்களுடைய பாபா தாதி பிரகாஷ் மணிஜி तो எல்லோரும் सभी அப்படித்தான் अपने जीवन இருந்தார்கள். को हाँ, खुश बनाओ राजी बनाओ। தாங்களும் और बाबा ने சந்தோஷமாக लक्ष्य இருந்தார்கள், दिया है மற்றவர்களையும் कि சந்தோஷப்படுத்தினார்கள், सत्युगी बनाओ। तो திருப்திப்படுத்தினார்கள். सत्युगी उसका रिहर्सल कहाँ होगा संगम எனவே पर। பாபா சொல்றார், அப்படிப்பட்ட முயற்சி நாங்கள் तो இருக்க வேண்டும். वैरागी அதாவது एक होते हैं சத்தியுகத்தின் दूसरे ஆரம்பம் இந்த उदासी சங்கம होते हैं யுகத்திலே தான் இடம்பெற வேண்டும். उनको उदासी ஒன்று कहते हैं। தியாகம், மற்றது எங்களுடைய और மனோபாவம். हम लोग तो राजयोगी நாங்கள் राज எல்லோரும் ऋषि ராஜயோகிகள், ராஜரிஷி. ऋषियों का तो ரிஷி वैराग्य என்று சொன்னால் அந்த துறவரம், सबसे ऊंचा होता है। துறவியாக वो तो இருக்கு. राज दरबार में रहते हुए भी அது राजाई की அது किसी तरफ उनका மிகவும் ध्यान नहीं உயர்ந்த ஒரு जाता है। துறவரமாக இருக்க வேண்டும். तो इसलिए எனவே நாங்கள் அனைத்திலும் கவனம் जैसी भी செலுத்த வேண்டும். उपलब्धि है पर हर एक என்ன बहुत अंदर பேறுகள் में அல்லது வசதிகள் संपन्न रहो உங்களிடம் सुखी இருக்கிறதோ रहो। அவற்றுடன் திருப்தியாக இருங்கள், बाबा अभी சந்தோஷமாக इशारा दे இருங்கள். रहे हैं। बाबा क्या कह रहे हैं இதுக்கு அவ்யக்த संपूर्ण சமிதியிலே பாபா वैष्णव சொல்றார், अगर बुद्धि में உங்களுடைய अशुद्ध संकल्प புத்தியிலே தூய்மையற்ற எண்ணம் அல்லது பழைய சம்ஸ்காரங்களின் क्रोध சிறிதளவேனும் वश தொடப்படும் मोह वश என்றால், काम वश अशुद्ध कहते ही उसको विकार है ना। तो अशुद्ध संकल्प वाह बाबा कहते हैं पुराने संस्कार காமம், கோபம், संकल्प பேராசை, रूप में भी பற்று இவற்றினால் ஏற்படுகின்ற அந்த टच होता ही விகாரங்கள் रहेगा। கொஞ்சம் बुद्धि கூட எங்களை தொடுமாக तो उसको இருந்தால் संपूर्ण உங்களை சம்பூர்ணமான விஷ்ணு என்று वैष्णव அழைக்க नहीं முடியாது. कहेंगे।
कितना अच्छा बताया, क्योंकि संकल्प और संस्कार का बहुत कनेक्शन है। இது எவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது आपको आपके என்று சொன்னால் संकल्पों से पता लगेगा आपके संस्कार சம்ஸ்காரங்களுக்கும் कौन से हैं। எண்ணங்களுக்கும் இடையிலே ஆழமான தொடர்பு இருக்கின்றது. और फिर क्या करो, अगर எங்களுடைய आप எண்ணங்கள் उसी ஏதாவது समय ஒன்று ஏற்படும் போது चेकिंग அது करके சம்ஸ்காரங்களிலிருந்து संकल्प வரலாம். को बदल दो, எனவே நாங்கள் அந்த तो கணத்திலே संस्कार அதை परिवर्तन नहीं हो சோதித்து जाएगा। எங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வோமாக आजकल இருந்தால் बहुत बाबा व्यर्थ संकल्पों எங்களுடைய पे ध्यान பழைய पुराने சம்ஸ்காரங்களும் आज மாறும். बाबा बाबा कहते हैं அதனாலே जैसे இன்று कोई பாபா சொல்றார், எங்களுடைய கவனத்தை இதிலே ऐसा செலுத்தும்படி சொல்றார். अकर्तव्य कर देता है तो क्या कहते हैं, बाबा யாராவது कहते ஏதாவது हैं பிழை देखने செய்வதை का நீங்கள் பார்க்கும் போது हम्म, அவ்வாறு பார்ப்பதே उसको உங்களுக்குள் ஒரு देखने का भी பாதிப்பை असर न हो। ஏற்படுத்துமாக இருந்தால் ஒரு கணக்கு உருவாக்கப்படுகிறது. ध्यान मत दो, मतलब बाबा के घर रहते हैं, कुछ अकर्तव्य है நாங்கள் அதுல तो அஹ், संभालना तो पड़ता है, கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னா பொறுப்புகள் लेकिन இருக்கும் उसका போது हमारे ऊपर असर ना हो। हम्म, நீங்கள் பல விஷயங்களை इसलिए பார்க்கலாம், हर ஆனால் एक அது अपना உங்களை अपना பாதிக்க देखो। கூடாது. हाँ, कईयों को पूरी मर्यादाओं में रहना नहीं पूरा फॉलो करते हैं रहे, तो मैं ये तो नहीं कहूंगी कि वो नहीं करते तो मैं क्यों करूं। அதாவது பலர் மரியாதை इसलिए बाबा கோட்பாடுகள் कहते हैं எல்லாவற்றையுமே कि பின்பற்றாமல் போகலாம், ஆனால் அவர்கள் பின்பற்றவில்லை, ஏன் நான் மட்டும் பின்பற்ற வேண்டும், அப்படி நாங்கள் நினைக்க கூடாது. क्या जो देखा ना आपने उसको भी हिंसा कहा जाएगा। அதே போல சிந்தியுங்கள், उसको भी बाबा कहते हैं उसका भी हिस्सा बन जाता है, बोलना सुनना, पर अब बाबा कहता है देखना भी। எங்களுடைய புத்தியிலே ध्यान मत दो, பழைய बाबा சம்ஸ்காரங்கள் அல்லது कहते हैं தூய்மையற்ற कि எண்ணங்கள் சிறிதளவேனும் தொடுமாய் உங்களை சம்பூர்ணமான விஷ்ணு तो அல்லது बाबा कहते हैं சம்பூர்ணமான हिसाब தூய்மையானவர் என்று அழைக்க முடியாது. इस हिसाब से सोचे तो पुराने संस्कार व அதனாலே अशुद्ध संस्कार பழைய சம்ஸ்காரங்கள் बुद्धि அல்லது में அசுத்தமான अगर சம்ஸ்காரங்கள் टच होते हैं புத்தியை தொடுமாக இருந்தால் तो संपूर्ण वैष्णव எங்களை और சம்பூர்ணமான संपूर्ण வைஷ்ணவர் पवित्र அல்லது नहीं कहेंगे। சம்பூர்ணமாக தூய்மையானவர் என்று அழைக்க முடியாது. देख लिया तो भी बाबा कहता है हिसाब किताब बनेगा। थोड़ा सोचने की बातें है, नहीं है, सुनने में तो कितनी साधारण है, पर அப்ப பாபா व्यवहारिक जीवन சொல்றார், में कहाँ तक प्रैक्टिकल और कैसे हम எங்களுடைய इसको अपनाएं, எண்ணங்கள் सभी विचार सागर நாங்கள் के अनुसार நடைமுறையிலே करिए அல்லது कि हमको हिसाब மற்ற किताब तो உறவுகளுடன் बनाना नहीं பழகும் चाहते போது किसी के நாங்கள் साथ। எங்களோட எண்ணங்கள் சாதாரணமாக இருந்தால் எப்படி रियली அது அங்கே நாங்கள் कैसे அதை हिसाब किताब बना நடைமுறைப்படுத்த कि முடியும்? आपकी जो அதனாலே एनर्जी है, आपके संकल्प कहीं चले गए व्यर्थ, எங்களுடைய சக்தி, எங்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு हिसाब உருவாக்கப்படுகின்றன? किताब बन गया। இவ்வாறு तो நாங்கள் इसलिए சாதாரணமாக நாங்கள் जैसे हमारे மற்றவர்களுடன் ब्रह्मा बाबा தொடர்பாடும் ने போது भी கர்ம கணக்குகள் உருவாக்கப்படுகின்றன. அதனால் हर தான் तरह के बच्चे थे, मुझे क्या करना है, நாங்கள் எல்லா வகையான மனிதர்களுடன் एक பழகுவோம், ऐसा ஆனா ऐसा उदाहरण அவர்கள் लाओ। எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான் சிந்திக்க வேண்டும். मुझे याद है நாங்கள் मैंने ஒரு सारी முழுமையான अलौकिक ஒரு जीवन நல்ல உதாரணங்களாக இருக்க வேண்டும். जब எனக்கு एक நினைவு बार मैं இருக்கிறது, निकली லௌகீக வாழ்க்கையில் सेवा के लिए, तो कभी भी मेरा நான் சேவைக்கு சென்ற போது बार बार लौकिक का बार बार कुछ लेना दे, सब बाबा के लिए, यज्ञ के लिए। அப்ப மீண்டும் மீண்டும் अभी तक कोई தோன்றுகின்ற वस्तु எண்ணம் मैंने என்னென்றால், अपने पास नहीं இது रखी। எல்லாமே பாபாவுக்குத்தான், இது எல்லாமே யஜ்யத்துக்குத்தான் நான் यज्ञ செய்கின்றேன். के लिए है, நான் कोई भी यूज करे, या லௌகீகத்திலிருந்து फिर அவர்கள் हम கொடுக்கின்ற आते से எதையுமே ट्रैवल करके நான் बाबा के सामने வைத்திருக்கவில்லை. रख देते थे। அவர்கள் என்ன கொடுத்தாலுமே நான் அதை और जब मैं ये नहीं யஜ்யத்துக்கு लगता था அர்ப்பணித்து इसने விடுவேன். दिया उसे, तो बाबा हमारे அப்பொழுது அவற்றை बाबा யஜ்யத்தில் कर இருக்கும் रहा है। अனைவரும் ये भी एक பயன்படுத்துவார்கள். बुद्धि योग जोड़ने का तरीका है ना।
அப்ப அது வந்து பாபாவுடைய நினைவையும் इसलिए எங்களுக்கு कि हम कुछ கொண்டு समय வரும். के लिए இந்த முறை सच्चे वैष्णव நம்முடைய புத்தி பாபாவுடன் இணைந்திருக்க जो வேண்டும். बुद्धि को कुछ भी टच न करें, நாங்கள் உண்மையான चाहे கிறிஸ்தவர் என்ற किसी भी நினைவுடன் कर्म के இப்பொழுது द्वारा, நாங்கள் இருப்போம். எங்களுடைய புத்தியிலே चाहे मुख எதுவுமே से, चाहे தொடக்கூடாது. आंखों से, चाहे कानों से। बहुत अच्छा लक्ष्य है, सभी எந்த ஒரு आकर्षण देंगे ரூபத்திலும் எங்களோட கண்களோ तो सच्चे காதுகளோ वैष्णव எல்லாமே अर्थात विष्णु को குளிர்மையாக இருக்க வேண்டும். அப்ப இதில் நாங்கள் सत्व கவனம் के செலுத்த संस्कार வேண்டும். बनेंगे। அப்பொழுது ओम சத்துவ शांति। சம்ஸ்காரங்களை எங்களால் உருவாக்க முடியும். அதாவது சத்தியுகத்திலே விஷ்ணுவுடைய சம்ஸ்காரங்களை எங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி. ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। அவ்வியத்த முரளி 13/1/1978 கொடுக்கப்பட்டது. காத்திருப்பதற்கு अव्यक्त वाणी பதிலாக पूर्णिमा ஆயத்தங்களை செய்யுங்கள். तारीख है 13 जनवरी 1978। इंतजार के पहले உங்களுடைய इंतजाम பாக்கியத்தை करो। பற்றி பேசும்போது आप அவர்கள் आत्माएं மிகவும் चक्कर लगाते சந்தோஷமடைகின்றார்கள். बदल भी गई, लेकिन दुनिया वाले नहीं भूले। தாங்கள் अभी आप கடவுளையே सबका அடைந்து भाग्य விட்டதாக वर्णन அவர்கள் करते इतने நினைக்கின்றார்கள். खुश होते हैं, ஆத்மாக்களான நீங்கள் समझते हैं भगवान ही சகல मिल गया। பேறுகளையும் जब दुनिया அடைந்திருக்கும் वाले नहीं भूले அனுபவத்தின் हैं, சொரூபங்களாக आप இருக்கின்றீர்கள். स्वयं अनुभवी मूर्त तो அதனால் सर्व प्राप्ति करने உலகத்தில் वाली இருக்கும் आत्माएं ஆத்மாக்கள் हो। இவற்றை மறந்து விட்டதுனா நீங்கள் फिर ஏன் भूल क्यों மறக்கின்றீர்கள்? जाते हो? நீங்கள் அவற்றை மறக்க भूलना கூடாது. चाहिए नहीं, लेकिन இந்த भूल வருடம் जाते हो। நீங்கள் பாப் इस नए தாதாவுக்கு என்ன वर्ष में புதுமையை बाप दादा को காட்டுவீர்கள்? कौन सी नवीनता இந்த दिखाएंगे? நேரத்துக்கேற்ப जो समय நீங்கள் दिया हुआ அனைவருமே था முழுமை उस प्रमाण तो அடைய सब வேண்டும். எனவே संपूर्ण லட்சியத்துக்கேற்ப ही दिखाई பிராமண देते। ஆத்மாக்கள் அனைவரும் தங்களுடைய जब முயற்சிகளில் लक्ष्य சம்பூர்ணம் அடைய வேண்டும். நீங்கள் அனைவரும் 1977 இந்த का மாற்றத்திற்கு रखा, தயாராக तो இருக்கின்றீர்கள் தானே? लक्ष्य प्रमाण सर्व ब्राह्मण பிராமணர்களாகிய आत्माओं உங்களுக்கு का अपना கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த पुरुषार्थ நேரம் संपन्न होना चाहिए। நீங்கள் आप तो परिवर्तन के உங்களுக்காக लिए முயற்சி तैयार हो அடைவது ना। மட்டுமல்ல, ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு अब எண்ணமும் का जो ஒவ்வொரு समय मिला है வார்த்தையும் वह ब्राह्मणों அதாவது के அருள்பவரின் குழந்தைகளாகிய स्वयं உங்களுடைய ஒவ்வொரு पुरुषार्थ के எண்ணமும் लिए ஒவ்வொரு नहीं है, வார்த்தையும் लेकिन हर இந்த உலகத்தில் संकल्प இருக்கும் हर बोल ஆத்மாக்கள் द्वारा அனைவருக்குமே நீங்கள் दाता के அடைந்திருக்கும் இந்த बच्चे विश्व பொக்கிஷங்கள் की आत्माओं அனைத்தையும் प्रति கொடுப்பதில் प्राप्त हुए பயன்படுத்தப்பட வேண்டும். खजानों को देने अर्थ है। अच्छा, आगे की मुरली कल सुनेंगे। ओम शांति। நாளை மீண்டும் மிகுதி முரளியை तेरी கேட்போம். मीठी मुरली की धुन முரளியை सुन कर அன்புடன் के கேட்பது मन என்றால் हर्षाए।
பாபாவின் ஒவ்வொரு வாசகத்துக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்தல் என்று அர்த்தம். அவ்வியத்த பயணம். घर में भी बच्चों को बेटा बाबा को याद करो, குடும்பங்களில் बेटा கூட बाबा, பிள்ளைகள் பாபா खुद भी बाबा। பாபா என்று अगर நினைக்கின்றார்கள். ये आप நீங்கள் सभी அனைவரும் இந்த பயிற்சியில் यहाँ அமர்ந்திருப்பீர்கள் बैठे என்று हो சொன்னால் உங்களுடைய மனம் तो அங்கும் बिल्कुल இங்கும் आप அலைந்து इसी चीज का திரிவதிலிருந்து அவற்றை अभ्यास करो கட்டுப்படுத்தி இனிய कि பாபாவை जो நினைவு भी செய்ய முடியும். அன்பான मन का பாபாவை, உயிர் கொடுக்கும் भटकना பாபாவை, होता यहाँ वहाँ, சந்தோஷத்தை அருளும் பாபாவை மிகுந்த उन அன்புடன் सभी நினைவு செய்ய भटकने முடியும். को बंद कर अंदर ही अंदर मीठा बाबा, प्यारा बाबा, இனிமையான प्राण பாபா, बाबा, அன்பான பாபா, सुखदाता உயிர் बाबा, கொடுக்கும் பாபா, சந்தோஷத்தை खुशियों का அருளும் दान பாபா, देने वाला बाबा, वो சந்தோஷத்தை बाबा को அருள்கின்ற इतना பாபாவை நாங்கள் மிகுந்த அன்புடன் நினைவு प्यार से செய்ய याद முடியும். करो। ये सूक्ष्म இந்த याद சூட்சுமமான நினைவானது आप सबको உங்கள் எல்லோருக்குமே சக்தியை கொடுக்கும். शक्ति देंगे। நீங்கள் உங்களை तो जो भी कमी உங்களுக்குள்ள என்ன कमजोरियां பலவீனங்கள் है இருக்கின்றது என்று அவதானிக்கின்றீர்கள் தானே? आप सब நீங்கள் குடும்பங்களுடன் வாழ்கின்றீர்கள். अपने आप को देखो நீங்கள் क्या क्या कमजोरियां है। जैसे அதாவது மருமகள்மார் प्रवृत्ति में அல்லது रहते हो புதல்விகள் அல்லது तो कई சமூகத்திலே बातें இருப்பவர்களுக்கு प्रवृत्ति உங்களுடைய की லௌகீக கடமைகளுடன் நீங்கள் दुनिया की அவற்றுக்கு முகம் கொடுக்க வேண்டி बहू இருக்கின்றது. बेटियों की समाज की ऊंची नीची आती। நாங்கள் तो हमें कई தாய்மார்களை बार ये देखा பார்த்திருக்கின்றோம். அவர்கள் மிகவும் कि ऐसी பலவீனமடைந்து माताएं कमजोर होती है, இருப்பார்கள். खास माताओं को நான் முக்கியமாக जब कोई बात இந்த हुई தாய்மார்களை बहू பற்றி बेटा பேசுகின்றேன். किसी ने कुछ யாரென்றால் कहा அவர்களுடைய மகன் அல்லது மருமகள் तो ஏதாவது उदास ஒன்று होने சொல்லிவிட்டால் बैठ गए। அவர்கள் குழப்பமடைந்து அழத் தொடங்கி तो आज விடுவார்கள். आप सभी को எனவே இன்றைக்கு தாதி दादी चाहती है, இந்த दादी விருப்பம் अम्मी என்னவென்றால் தாதி இந்த इस भट्टी में इतनी நலம் शक्ति मन में भरो விருப்பம் என்னவென்றால் நீங்கள் जो அனைவருமே बाबा की மிகுந்த சக்தியால் உங்களுடைய सख्त மனதிலே मना நிரம்பி है। வேண்டும். तुम्हें ஏனென்றால் कभी रोना नहीं। பாபாவினுடைய வழிகாட்டல் என்னவென்றால் நீங்கள் யாருமே அழக்கூடாது என்பதுதான். एक नई दुनिया दिखी रही साथ रब के जो अंत आदि प्रकाश की मणि है अपनी दादी। वो प्यारी दादी होनारी दादी सबकी दुलारी है हमारी दादी, हमारी दादी। Om Shanti. சாந்தி. Finish the seed of impurity and become தூய்மையின்மையின் completely விதையை clean, முடித்து pure, சம்பூர்ணமாக சுத்தமாக perfect தூய்மையானவராக Vaishnava. ஆகுங்கள். If your intellect is முழுமையான even slightly வைஷ்ணவர். touched உங்களுடைய by புத்தியானது impure சிறிதள thoughts வேணும் or old தூய்மையற்ற samskaras, எண்ணங்களால் அல்லது you பழைய cannot become சம்ஸ்காரங்களால் a தொடப்படுமாயின் perfect Vaishnava. உங்களை ஒரு முழுமையான When you வைஷ்ணவர் see என்று அழைக்க someone doing முடியாது. something wrong, நீங்கள் யாராவது even ஏதாவது seeing பிழை that செய்வதை has an பார்த்தால் effect of you.
அவ்வாறு an account பார்ப்பதே will be உங்களுக்குள் ஒரு பாதிப்பை created. ஏற்படுத்துமாக இருந்தால் ஒரு Similarly, கணக்கு just think உருவாக்கப்படுகிறது. if your எனவே அதே intellect போல is even சிந்தித்து slightly பாருங்கள். touched உங்களுடைய by புத்தி old சிறிதளவேனும் samskaras பழைய or impure சம்ஸ்காரங்களால் thoughts, அல்லது you தூய்மையற்ற could not எண்ணங்களால் become தொடப்படுமாயின் a perfect உங்களை Vaishnava சம்பூர்ணமான or வைஷ்ணவர் completely அல்லது pure. சம்பூர்ணமாக Om தூய்மையானவர் என்று Shanti. அழைக்க முடியாது. Om Shanti. Welcome to ஓம் Avyakta சாந்தி. Parivar. Today's அவ்யக்த day 4. பரிவாருக்கு உங்களை Finish அன்புடன் the seed of அழைக்கின்றோம். impurity and சம்பூர்ணமான become completely வைஷ்ணவர். clean, pure. Today's topic, Perfect Vaishnav. Dadi Prakash தாதி Maniji's பிரகாஷ் மணிஜி specialities shared by சிறப்பியல்புகள் Dadi தாதி Janki ஜாங்கிஜி Ji. பகிர்ந்து 4. கொள்கின்றார். Image of support. ஆதாரத்தின் ரூபம். Dadiji made everyone தாதிஜி her companion அனைவரையுமே in serving the இந்த yajna, சேவை யக்ய and with சேவையில் love மிகுந்த made the அன்புடன் foundation of the தன்னுடைய yajna strong. சகபாடிகளாக்கினார். அத்துடன் மிகுந்த அன்புடன் Yesterday இந்த Baba யக்ய said, அத்திவாரத்தை "You பலம் are the வாய்ந்ததாக trunk of the ஆக்கினார். tree, நேற்று and பாபா the whole சொன்னார், tree நீங்கள் தான் standing இந்த with his மரத்தின் support." அடிமரம், அத்துடன் இந்த Just முழு as மரமும் Baba is the உங்களுடைய great ஆதாரத்தில் தான் great நின்று grandfather, கொண்டிருக்கிறது. எவ்வாறு பாபா similarly we are also முப்பாட்டனராக great. இருக்கின்றாரோ The அதே போல leaves receive நீங்களும் water from மகத்தானவர்கள். deep within. இலைகள் All of us have ஆழமாக received இருந்துதான் அந்த fortune to நீரை பெறுகின்றது. experience. நீங்கள் அனைவருமே Those who have been அனுபவத்தின் in Dadi's பாக்கியத்தை company பெற்றவர்கள். and who have தாதிஜியின் taken சகவாசத்தில் sustenance from இருந்தவர்கள், Dadiji are தாதிஜியிடமிருந்து very பராமரிப்பை fortunate. பெற்றவர்கள் மிகவும் Dadiji filled பாக்கியசாலிகள். our தாதிஜி every எங்களுடைய vein with ஒவ்வொரு Baba's நரம்பையும் teachings, பாபாவினுடைய கற்பித்தல்கள், explanations and விளக்கங்கள், cautioning. எச்சரிக்கைகளால் Now நிரப்பினார். we will listen to இப்பொழுது Mohini Didiji. நாங்கள் மோகினி தீதிஜி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. दादी प्रकाश मणि தாதி was not பிரகாஷ் only மணிஜி lovely அன்பானவர் but மட்டுமல்ல, also has determination. திட சங்கல்பம் கொண்டவராகவும் இருந்தார். All these dadis, when they came, இந்த they were தாதிகள் young girls. அனைவருமே இளம் வயதில் வந்தபோது There were so many tests. பல பரீட்சைகள் இருந்தன. One thing they never found in life, ஒன்று, அவர்களுடைய spiritual வாழ்க்கையிலே effort as any difficulty. ஆன்மீக முயற்சியை அவர்கள் They were எந்தவித so கஷ்டமாகவும் natural உணரவில்லை. அது இயல்பாக அவர்களுக்கு வந்தது. in sitting in yoga, யோகத்தில் doing actions அமர்ந்திருப்பது, for yajna. யக்யத்தின் சேவை And at செய்வது. that time, it's not there was அந்த any நேரத்திலே centers or seva நிலையங்களோ in சேவையோ form of giving இடம்பெறவில்லை. knowledge. It was அதாவது about ஞானத்தை taking care of கொடுப்பது yajna. எதுவும் இல்லை. ஆனால் யக்யத்தை பராமரிப்பது மட்டும்தான் அங்கு Dadi இருந்தது. Prakash Mani, தாதி பிரகாஷ் மணி ஜி her love for yajna. அவர் யக்யத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு, And not only that, but she always அது used to மட்டுமல்ல, follow அவர் Brahma எப்பொழுதுமே Baba. பிரம்ம பாபாவை பின்பற்றினார். When Brahma Baba became Avyak, பிரம்ம பாபா அவ்யத்தாகிய he போது gave his hand in Dadi's hand. அவர் தன்னுடைய கரத்தை And தாதியின் Dadi, கரத்தில் வைத்து அனைத்தையும் exactly கொடுத்தார். as தாதிஜி Brahma Baba was taking care பிரம்ம of பாபா yajna, எப்படி she was யக்யத்தை doing same. பராமரித்தாரோ அதே மாதிரி அவரும் அது Taking care of யக்யத்தை Baba's பராமரித்தார். children, பாபா taking அந்த care பிள்ளைகளாக of இருக்கலாம், office, taking care of அல்லது Bhandara, அலுவலகமாக taking இருக்கலாம், care அல்லது of everything. பண்டாராவாக இருக்கலாம், எத்தையுமே அவர் அதே And முறையில் because she was பராமரித்தார். doing it, அவர் then of அவ்வாறு course செய்ததால் many brothers, sisters, பல சகோதர சகோதரிகள், because when ஏனென்றால் Dadi Brahma Baba left, பிரம்ம பாபா Dadi was not alone. அவ்யத்தாகிய பிறகு She was பிறகு chosen. தாதி மட்டுமல்ல, Everyone had அவர் lot of love தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் and wanted to அனைவரும் support, மிகுந்த cooperate அன்புடன் with Dadi for ஒத்துழைத்தார்கள் everything. தாதிஜியோட So we அனைத்துக்குமே. grew with like அதனால் whatever Dadi says we will do. தாதிஜி என்ன Whatever she சொன்னாலும் said. என்ன சொன்னாலும் நாங்கள் அவற்றை Sometimes I பின்பற்றுவோம். remember இவ்வாறு that தான் நாங்கள் வளர்ந்தோம். சில if I நேரத்திலே have எனக்கு something, நினைவிருக்கிறது,
ஏதாவது I will go ஒன்று to her and say, இருக்கும்போது நான் Daddy, அவரிடம் சென்று, this is தாதி what my feelings are. இவ்வாறு தான் நான் உணர்கிறேன் Okay, என்று that's நான் good. சொல்வேன். ஓகே, அது Think நல்லது. about it, இதை பற்றி and then சிந்தித்து we will talk பாருங்கள் about என்று it. தாதி சொல்லுவார். அதுக்கு She பிறகு நாங்கள் அதை never பற்றி put a பேசுவோம். pressure அவர் ஒருபோதுமே on எங்களுக்குள்ள anyone. அழுத்தம் கொடுத்ததில்லை, Allow us யாருக்குமே to அழுத்தம் grow கொடுத்ததில்லை. with எனவே நான் increasing our power to discern, எங்களுடைய வேறு பிரித்தறியும் and சக்தியுடன் also எங்களை வளர்வதற்கு kind of make us அனுமதித்தார். feel responsible. அத்துடன் எங்களை Because when you பொறுப்புமிக்கவர்களாகவும் உணரச் discern and செய்தார். decide, அதாவது நாங்கள் then வேறு you become பிரித்து responsible. தீர்மானம் எடுக்கும் போதுதான் எங்களுக்குள்ள I think I நாங்கள் might பொறுப்பு have shared வாய்ந்தவராகுவோம். before நான் உங்களுக்கு that முன்னரும் பகிர்ந்திருப்பேன். I was in England and நான் இங்கிலாந்தில் இருந்தபோது there was an invitation from Guyana. கயானாவில் இருந்து So ஒரு Sister Jayanti and இன்விடேஷன் another sister வந்திருந்தது. went. எனவே சிஸ்டர் ஜெயந்தியும் இன்னொரு But after 6 சகோதரியும் weeks, சென்றார்கள். their 6 வாரங்கள் invitation பின்னர் was finished, so they had to come அவர்களுடைய back. அந்த அந்த But அழைப்பு by that முடிந்ததனால் time, அவர்கள் there திரும்பி were வர only வேண்டியிருந்தது. 50 Baba's children there. அங்கு ஒரு 40, And they 50 said, but பாபாண்ட Baba, பிள்ளைகள் இருந்தார்கள். அப்ப we நாங்க need என்ன something. செய்யறது? எங்களுக்கு It's a ஏதாவது long ஒரு story, பராமரிப்பு but தேவை. அப்ப அது ஒரு நீண்ட கதையாக இருந்தாலும் I was offering bhog to Baba. அப்ப நான் பாபாக்கு போக் படைத்து Because கொண்டிருந்தேன். during day, Dadi Janki, சொன்னால் அந்த every day during day, she will தாதி say, ஜாங்கி ஒவ்வொரு go to நாளும் Baba பகல் பொழுது செல்வார். பாபாவிடம் and சென்று get செல்லுங்கள், directions. பாபாவிடம் It இருந்து was அந்த வழி very difficult in the பெறுங்கள் beginning in London. என்றால் ஆரம்பத்தில் லண்டனில் For people மிகவும் will come but won't கஷ்டமாக become இருந்தது. Baba's அவர்கள் children. வருவார்கள், ஆனால் பாபாவின் பிள்ளைகள் ஆக So மாட்டார்கள். it took time. சோ அதுக்கு So கொஞ்சம் she காலம் will say, எடுத்தது. okay, go ஏன்னா அவர் சொல்வார், நீங்க and போங்க, knock the பாபாட்ட போய் door of கேளுங்க, Baba பாபாண்ட and கதவை ask Baba. தட்டுங்க, பாபாட்ட And கேளுங்க. one time Dadi had a phone ஒருக்கா call தாதிக்கு ஒரு in the போன் next கால் house. வந்தது. There were two houses. அதாவது 2 Jenny's வீடு in இருந்தன. 96 and 98. I still 90, remember. 96, So 98 அந்த there was a நம்பர். call. So ஸோ she அப்போ thought ஒரு Bhog is அழைப்பு being வந்தது. offered. Let அப்ப me அவ go and சரி take போக all the care. படிச்சுட்டு நான் போய் அந்த அழைப்பை So எடுப்போம் என்று Jayanti அவன் Ben was online அப்ப telling that ஜெயந்தி பென் வந்து I should go லைன்ல சொன்னாங்க. ஓகே because service போ was very high ஏன்னு சொன்னா level, சேவை but அங்க நல்லா opposition was also there. நடக்கிறது, அதே நேரம் So எதிர்ப்பும் Jayanti இருக்கிறது. Ben said, I have அப்ப little bit ஜெயந்தி பென் experience from கொஞ்சம் Delhi அனுபவம் about all this. இந்த டெல்லியில And இந்த here I am அனுபவங்கள் offering இருந்ததுனால, Bhog. அப்ப இப்ப The நான் first போக் time படிச்சு Baba is saying, கொண்டிருந்தேன். you முதல்ல must பாப்பா go to சொன்னார், Guyana. நீங்க So கயானாக்கு Dadi போகணும் Janki அப்படின்னு சொன்னார். came, Bhog was அப்ப தாதி offered. ஜாங்கி வந்து And I போக் said, Dadi, I will go அப்ப to நான் சொன்னேன், Guyana. தாதிஜி She didn't நான் wanted வந்து to send me. கயானாக்கு போறேன். ஆனா She said, அவக்கு you are விருப்பம் meant இல்லை for என்னை big அனுப்புறதுக்கு. countries, நீங்கள் not பெரிய small பெரிய place. நாடுகளுக்கு போகணும், சின்ன And then நாடுகள். because Jayanti Ben said, ஆனா Baba said, ஜெயந்தி பென் so I சொன்னார், said, பாபா okay, I will go. சொன்னபடியா ஓகே நான் போறேன்னு So நான் I சொன்னேன். spent a year and then I had பிறகு to ஒரு come back. வருஷம் அங்க இருந்துட்டு பிறகு திருப்ப Some வர reason வேண்டியிருந்தது. to Delhi, ஏதோ ஒரு Madhuban. காரணத்துக்காக மதுவனத்துக்கு வர வேண்டி So I இருந்தது. told Dadi Prakash Mani நான் that தாதி பிரகாஷ் very மணிஜிட்ட far சொன்னேன், அது மிகவும் and தொலைவில் இருக்கிறது, it's little different. So சிறிது maybe someone else விருப்பப்பட்ட should go. சூழல், அப்ப வேறு He said, யாராவது that's fine, போனாங்க. அப்ப தாதி but சொன்னார், tell அது me who நல்லது, should go. ஆனா யார் So I போகணுமென்று said, எனக்கு okay. சொல்லுங்க. So நான் next சொன்னேன், day we "Okay." were again, அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் she மீண்டும் used to walk in the courtyard. அவர் So கோட்யார்டிலே she was holding my வருவார். hand and she said, அவர் என்னுடைய கையை did பிடித்து you think கொண்டார். about to? நீங்க இதை I பற்றி said, I will go. சிந்தித்தீர்களா, யாரை அனுப்புவது என்று. அப்ப நான் At சொன்னேன், least one more "நான் year போகிறேன்." because the kind ஏனென்று of சொன்னா service which has been அங்க created should be உருவாக்கப்பட்ட sustained. சேவை And பராமரிக்கப்பட it was வேண்டும். big center and I said, அது ஒரு okay, I பெரிய will go back. நிலையம். ஓகே நான் திரும்பி Many போறேன் நான் சொன்னேன். instances where she அப்ப will make you பல decide இடங்கள்ல நீங்களே what தீர்மானம் you want. எடுக்கிறதுக்கு அவர் And அனுமதிப்பார். naturally you become responsible. இயல்பா அப்ப அந்த So it's பொறுப்பு தரும் தான். helping the souls So to அவர் grow ஆத்மாக்கள் so that வளர்வதற்கு their உதவி செய்கிறார். capacities, அதன் so மூலம் that அவர்களுடைய whenever கொள்ளளவும் in their life உயரும். they have to அவர்களுடைய decide, they வாழ்க்கையிலே know அவர்கள் what to தீர்மானிக்க வேண்டும், discern and decide. எவ்வாறு வேறு And for பிரித்தறிந்து many things, தீர்மானம் எடுக்கிறது என்பதை the way she அவர்களும் taught தெரிந்து us, கொள்வார்கள். I அவர் still கற்பித்த remember, அந்த வழிமுறை எனக்கு இன்னமும் that நினைவு just உள்ளது. feeling of how, comparative to Dadi's age, I was very young. அதாவது தாதியின் வயசோட But the way ஒப்படைக்க நான் she மிகவும் helped இளையவர், ஆனாலும் to கூட grow. அவர் உதவி செய்த எங்களை So I சரியான think முறையில் that வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தார். she was definitely
a true அவர் Vaishnava நிச்சயமாக won't ஒரு see உண்மையான anything வைஷ்ணவர். அவர் anything. எத்தையுமே பார்க்க மாட்டார், தவறான எத்தையுமே செய்ய மாட்டார். She was not touched. Her intellect was not touched அவருடைய புத்தி by any ஒருபோதுமே such அவற்றை thing. தொடாது. So, signal for us எனவே on எங்களுக்கு this journey கொடுக்கப்பட்ட is அந்த சமிக்கை என்றால் what one has to be. True Vaishnavas. உண்மையான வைஷ்ணவராக இருக்க வேண்டும். Baba says that if your பாபா intellect, சொல்றார், உங்களுடைய புத்தி if your intellect is sees slightly, even slightly சிறிதள வேணும். touched அதாவது தூய்மையற்ற by எண்ணங்களால் simple அல்லது thoughts, பழைய சம்ஸ்காரங்களால் தொடப்படுமாயின் or by sanskars, says you cannot be called உங்களை சம்பூர்ணமான விஷ்ணு a என்று perfect அழைக்க முடியாது. Vaishnava. So Baba says that when சம்பூர்ணமான you see வைஷ்ணவர் என்று something, அழைக்க முடியாது. அதாவது நீங்க ஏதாவது this யாராவது point ஒரு I பிழை think we have செய்வதை to பார்க்கும்போது thoroughly அப்ப think, இந்த even if கருத்தை you நாங்கள் see something சரியாக or சிந்திக்க someone வேண்டும். doing something, யாராவது ஒரு பிழை செய்யறத நீங்க பார்க்கும்போது so what you have to do, doing something wrong, Baba says that then பாபா சொல்றார், even seeing that அப்படி பார்க்கறதே உங்களுக்குள்ள ஒரு has பாதிப்பை an ஏற்படுத்தும் என்று சொன்னா effect on you, and an அது ஒரு account கணக்கை would be உருவாக்குகிறது. also created. So if I see someone stealing something யாராவது from ஏதோ them, ஒன்று should we திருடுறார், steal or not? யஜ்யத்துல களவெடுக்கிறார், So அப்ப many அதை questions பார்த்து will arise, right? இப்ப இப்படி பல கேள்விகள் Similarly, எங்களுக்கு வரும். just think அப்ப that பாப்பா if சொல்றார், in your intellect, அதே போல சிந்தித்து பாருங்கள், உங்களோட புத்தியில பழைய சம்ஸ்காரங்கள் அல்லது தூய்மையற்ற even எண்ணங்கள் slightly கொஞ்சம் touched கூட தொடுமாக by இருந்தால் old உங்களை sanskars சம்பூர்ணமான வைஷ்ணவர் அல்லது or சம்பூர்ணமாக impure thoughts, தூய்மையான ஒருவர் Baba என்று says சொல்ல that you முடியாது. could not be called a perfect Vaishnava or completely pure. Yeah, time might come, we don't need to say anything. Right? ஒரு So, நேரம் வரும், நாங்க yeah, எதையுமே சொல்ல but all வேண்டியதில்லை. these points need to be இந்த reflected and கருத்துக்கள் then எல்லாம் see நாங்கள் how எங்களுக்குள்ள best சிந்திச்சு we can பார்க்க வேண்டும். imbibe them அவ்வளவு சிறப்பாக to அவற்றை become a true கடைபிடிக்க வேண்டும். ஒரு perfect உண்மையான Vaishnava. சம்பூர்ணமான வைஷ்ணவராகுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். ஓம் சாந்தி. Om Shanti Didi. Om Shanti Didi. Hello. Om Om Shanti Shanti. Devi. Om Shanti Didi. Om Shanti Didi. Very beautiful. You really painted a wonderful picture of நீங்கள் மிகவும் the அழகாக arts, the talents. I was only thinking இந்த today நிபுணத்துவம் you talked about திறமைகளுடைய observing கலையை the 16 வரைந்து skills, காட்டினீர்கள். full, like full அதாவது now. 16 But I was சொர்க்க appreciating கலைகள் how ஒரு Lord Brahma Baba பூரண சந்திரன் that போன்று நாங்கள் எவ்வளவு முழுமை one அடைய has வேண்டும். to அதே have நேரம் நீங்கள் interest பிரம்ம பாபாவு in life பற்றி and make it சொன்னீர்கள். entertaining எவ்வளவு and ஆர்வம் not உங்களுக்குள்ள necessarily இருக்க always வேண்டும். just அதே நேரம் அது the way people see களிப்பூட்டுவதாக what இருக்க they வேண்டும். அதே நேரம் நாங்கள் So you துறவிகள் see மாதிரி this is அதாவது actually one of the beautiful leadership இருப்பதல்ல. qualities as well, that எனவே இந்த how we make our நிபுணத்துவம் life தலைமைத்துவ அந்த entertaining இயல்புகள் and இயல்பாக also இருக்க keep வேண்டும், everyone களிப்பூட்டுவதாக இருக்க வேண்டும். interested in life. எங்களோட வாழ்க்கையில நாங்க And same ஆர்வம் thing with காட்ட Dadri வேண்டும். அதே Prakash Mani நேரம் also, how she தாதி was பிரகாஷ் giving மணிஜி எவ்வாறு இருந்தார், opportunity for you to think and grow and நீங்கள் have visions. சிந்தித்து வளர்ந்து What நீங்கள் would you say தீர்மானங்களை for எடுப்பதற்கு அவர் those of அனுமதித்தார். us growing எனவே BKs நாங்கள் now in பிகேஸாக your எங்களுடைய on this வாழ்க்கையிலே path? இந்த பாதையிலே நாங்கள் வளர்வதற்கு Sometimes there is no சில lack of நேரங்களிலே clarity. அதை நாங்கள் You were saying for ஏற்றுக்கொள்வது Brahma Baba, இல்லாமல் okay, இருக்கும். somebody பிரம்ம would make பாபா chai, ஓகே he would ஒரு make sure chai gets done and he would also have some.
khichdi, okay, he would also have some கிச்சடின்னு சொன்னால் யாராவது But in our செய்தால் kingdom அது today, தானும் there is, I உண்பார். feel ஆனால் there is இன்றைக்கு there is a நான் little bit of உணர்கிறேன் rigidity in சில kind of நேரத்திலே set mind, அதாவது desire should be, ஏதாவது that's how it ஒன்றிலே should be, இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க How can we வேண்டும் actually follow the ஒரு Father and ஒற்றை be flexible, ரோட்டுத்தனமாக இருக்கின்றோம். அப்ப knowing that எப்படி நாங்கள் actually we have வளைந்து talent, கொடுக்கிறது, right? So எப்படி beyond நாங்கள் forgetting விட்டு my life. கொடுக்கிறது, அஹ், அப்படிப்பட்ட வாழ்க்கையை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? See, nothing has to be done by எதுவுமே compulsion or force. நிர்பந்தத்தின் பேரிலே அல்லது கட்டாயப்படுத்தி செய்யக்கூடாது. ஆனால் சூட்சுமமா சில ஆசைகள் எங்களுக்குள்ள வெளிப்படும். அது சில நேரத்துல தவறான ஆசையாக இருக்காது. ஆனா இப்போ ஒருவர் ஏதோ ஒன்றை உண்ண விரும்புகின்றார். அப்ப பாபா இல்ல நீங்க இதை சாப்பிடக்கூடாது. ஆமாம், வெஜிடேரியன் சாத்வீகமான தூய்மையான உணவு உண்ணலாம். ஆனால் மற்றவர்கள் வளர்வதற்கு நாங்கள் அனுமதிப்பது உதவியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆழமாக அவர்கள் அவர்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்காது. எனக்கு நினைவிருக்கிறது, நாங்க ஹார்மனி ஹவுஸ் முரளி முடிந்த பிறகு நாங்கள் 7-8 செண்டவாசிகள் இருந்தோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒவ்வொருத்தரிடம் கேட்போம், நீங்க இன்றைக்கு என்ன சாப்பிட விரும்புறீங்க, நாங்க இன்றைக்கு என்ன சமைப்போம். அப்ப எல்லோருக்கும் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கும். அப்ப நான் ஒருத்தருக்கு ஓகே எல்லாவற்றையும் எழுதுங்கள் என்று நான் சொல்லும் 7 பேர். அப்ப 7 பேர் 7 நாளும் நாங்க ஒவ்வொருத்தட்ட விருப்பத்தை பூர்த்தி செய்வோம். அப்புறம் எனக்கு பிறகு இன்னொரு சிஸ்டர் இருந்தாங்க. சொன்னார், எனக்கு என்ன நான்டா யார் சொல்றதையும் கேட்க விரும்பல, நான் என்ன விரும்புறேனோ அதை மட்டும்தான் செய்வேன். ஏன்னா எனக்கு 7 பேர் 7 விஷயம் சொன்னா எனக்கு குழப்பம் வரும்னு சொல்ல. ஆனா எனக்கு என்ன ஓகே 7 நாள் இருக்குது, அப்ப நாங்க சந்தோஷமா செய்யலாம் தானே, என்ன பிரச்சனை, 7 பேர்ட்ட விருப்பத்தையும் செய்யலாம் தானே. அதாவது சில பேர் ஒரு பழைய எண்ணங்களிலேயே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். இப்போ ஒரு தடவை நான் அதாவது சிந்திக்கின்ற இதன் மூலம் நான் தாதி பிரகாஷ் மணியிலே கண்டேன். நான் பாம்பேல அவருடன் இருந்தேன். காலையிலே அவர் எல்லா தாதிகளையும் அமிர்த வேளை 5 மணிக்கு பிறகு கூப்பிடுவார். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டா, அப்ப தாதி சொல்லுவார், எனக்கு இந்த ஐடியா வந்தது, நான் எல்லா தாதிகளிடம் இதை கேட்டு அவர்களிடம் கருத்துக்களையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த விஷயமா இருந்தது. அப்ப நான் அங்கிருந்து கற்றுக்கொண்டேன். இன்று வர ஒரு சில ஆத்மாக்கள் என்னை சுற்றி வர இருப்பவர்களுடன் அதை கலந்துரையாடித்தான் நான் அதை செய்வேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய பாகமும் அவர்கள் சிந்திப்பது செய்வது எல்லாமே விசேஷம். அதனாலே அப்ப நான் தான் செய்தேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு நேரம் வரும்போது எங்களுக்கு முடியாத போது இன்னொருத்தர் செய்யலாம். அதனால் பிரம்ம பாபா அவர் அர்ப்பணிக்க அவர் தீர்மானித்த போது 8 சகோதரிகளுடைய அந்த நம்பிக்கை நிதியத்தை உருவாக்கி அவர் அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்தார். அப்ப அந்த ட்ரஸ்டிங் அவர்கள் எல்லோரும் இளமையானவர்கள். அதற்கு பிறகு பாபா ஒருபோதுமே ஏன் என்னுடைய அதாவது இந்த பணம் ஏன் இதுல பயன்படுத்தப்பட வேண்டும், ஏன் இதுல என்று அந்த உணர்வே அவருக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு நான் இந்த பணத்தை கொடுத்தேன் என்ற உணர்வே அவருக்கு இருக்கவில்லை. ஆனால் சிலர் பணத்தை கொடுத்து விட்டு ஏன் நான் கொடுத்தேன் என்ற உணர்வு இருப்பதனால ஏன் இதை அவர்கள் இதுக்கு பயன்படுத்தவில்லை, ஏன் அவர்கள் எதை கொடுத்தாலும் ஏன் இதை செய்யவில்லை என்று நினைக்கிறார்கள். ஆனா பிரம்ம பாபா அப்படி இருக்கவே இல்லை. இதைத்தான் நாங்கள் பார்த்தோம். எனவே நாங்க ஒரு குழுவை உருவாக்கினால் என்ன, அல்லது ஒரு ட்ரஸ்டை உருவாக்கினால் என்ன, நாங்கள் எப்பொழுதும் பார்க்க வேண்டும்
It's good to be conservative in one way. That means I'm அதாவது very சில விஷயங்களிலே particular பழைய about discipline, கன்சர்வேட்டிவாக like இருக்கிறது நல்லது தான். சில I have விஷயங்கள்ல to do yoga நாங்கள் yoga. பழைய So I have நம்பிக்கைகள் to be conservative, but that அல்லது doesn't mean அவற்றை நாங்கள் conservative doesn't கடைப்பிடிப்பது mean that I பரவாயில்லை. ஆனா decide அதுக்காக to do. நானே தீர்மானித்து That should நானே செய்வதென்று இருக்கக்கூடாது. Yeah, so it's not only food, but it could be அதாவது உணவா set up of மட்டுமல்ல, center, it could be நிலைய what விஷயங்களா should be in the இருக்கலாம், program, அல்லது இந்த what should நிகழ்ச்சி be அந்த cooked, நிகழ்ச்சியில you know. நாங்க So என்ன செய்ய everything I வேண்டும், என்ன think சமைக்க one வேண்டும், has இது to எல்லாமே follow whatever, நாங்கள் but not மரியாதை necessarily கோட்பாடுகளை பின்பற்றத்தான் Maybe in வேண்டும். terms of this, taking the almost like consensus building, actually, what Dadi was doing, getting everybody's தாதிஜி வந்து blessing or அதாவது cooperation. தொடர்ந்து அவற்றை கட்டி Now, எழுப்பி we could கொண்டிருந்தார். say Dadi அந்த had that ஒத்துழைப்பை spiritual பெற்றார். authority. தாதிக்கு அந்த ஆன்மீக அதிகாரமும் And இருந்தது. now, if we are replicating a model like that, நாங்கள் let's say அதே we have a team மாதிரியான and ஒரு I குழு suggest something, இருக்கிறது. நாங்கள் ஏதாவது ஒன்றை everybody will have certain பரிந்துரைக்கிறோம். different opinions. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் So how வெவ்வேறு do you actually அபிப்பிராயங்கள் come to a இருக்கும். conclusion and அப்ப say, எப்படி let's go நாங்கள் with அந்த this? Is it a majority? ஓகே இதை பின்பற்றுவோம், அது Or is it பெரும்பாலானோர் தீர்மானிக்கிறதா center அல்லது coordinator decides, okay, this is the அல்லது way we நிலைய will go with it? பொறுப்பாளர் Or it is தீர்மானிக்கிறதோட Srimat நாங்க that is upheld செய்யறதா, push, like அல்லது even though 90% ஸ்ரீமத்தின்படி of people are saying one thing, 90 but வீதமானவர்கள் ஏதோ maybe ஒன்றை the main சொல்கின்றார்கள். ஆனால் coordinator feels that பிரதானமான it's அந்த not what Baba பொறுப்பாளர் wants. So how do சொல்றார், you இல்ல actually பாபா balance this building? இதை What decision விரும்பவில்லை. making அப்ப building? எப்படி நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்கிறது? in the, when we all start going to Madhuban, நாங்கள் எல்லோரும் many were மதுவனத்துக்கு new. போக ஆரம்பித்த போது பலர் So we will புதியவர்களாக have இருந்தோம். meeting for a program. இப்ப நாங்கள் ஒரு And நிகழ்ச்சிக்காக we மீட்டிங் all had வைப்போம். different ideas. Then Didi பல்வேறு Manmohini will come. அபிப்பிராயங்கள் இருக்கும். அப்ப தீதி She மன்மோகினி listened to all வருவார். ideas. அவர் And then எல்லாவற்றையும் she will say, கேட்பார். okay, அப்ப let's அவர் tell சொல்லுவார், Baba. சரி And ஓகே whatever பாபாவிடம் Baba says, சொல்லுங்கள், we will பாபா all என்ன do it. சொல்றாரோ அப்ப நாங்க But அதை then Baba செய்வோம். also will say, ஆனா what do you பாபா all want? சொல்லுவார், What do you உங்கள் all want? எல்லோருக்கும் என்ன வேண்டும், நீங்க So என்ன செய்ய definitely it விரும்புறீங்க was என்று majority. கேட்பார். சோ There நிச்சயமா அங்க people will do பெரும்பான்மையானவர் everything. தீர்மானிக்கிறது But தான் certain செய்ய வேண்டும். principles have to ஆனா be சில remembered, right? கோட்பாடுகள், சில ஒழுங்குமுறைகளும் Like கடைபிடிக்கப்பட whenever வேண்டும். people அதாவது say, சிலர் சொல்லுவார்கள், the topic they decide for the program is what அந்த people would want. நிகழ்ச்சிக்கு And I நாங்கள் always say, தீர்மானிக்கிற தலைப்பு think மக்கள் about விரும்புறதா what இருக்க வேண்டும். Baba ஆனா at நான் இப்ப present சொல்லுவேன், wants us பாபா to give இந்த as a நேரத்துல message to us. நாங்கள் ஒரு செய்தியாக எதை கொடுக்க And வேண்டும் then என்று we விரும்புகிறார். see, இப்படி what சிந்தித்து words பாருங்கள். they put it, அப்ப right? என்ன So வார்த்தைகளை that நாங்கள் people போட can வேண்டும் accept என்றத it, right? அதை மக்கள் But not ஏற்றுக்கொள்ளக்கூடியதா all இருக்க the time வேண்டும். what people எல்லா like, நேரமும் people like. மக்கள் என்ன So விரும்புவார்கள், one அவர்கள் day என்ன it will விரும்புவார்கள், become like அப்படி that, நாங்கள் we நினைக்க will கூடாது. forget what என்று really சொன்னா Baba சில wants. So உண்மையா பாபா என்ன bringing விரும்புகிறார் Baba என்பதை and மறந்து deciding போவோம். anything. அதனால பாபாவை கொண்டு வந்து And அங்கு நாங்க also தீர்மானிக்க remembering வேண்டும். Baba Shrimat. அதே நேரம் பாபாட That could ஸ்ரீமத்தை help. நாங்கள் நினைக்க வேண்டும். அது எங்களுக்கு உதவியா இருக்கும். Thank you, Didi. That's good. நன்றி Coming to டிடி. today's Avyakti signal, இன்றைய அவ்வியக்த சாமிக்கையை நாங்கள் Baba பார்க்கும்போது uses really a very, very பாபா high bar to மிக actually மிக reach உயர்ந்த ஒரு perfect Vaishnava, நிலையை to be எங்களுக்கு actually சொல்றார். down. சம்பூர்ணமான வைஷ்ணவராக And வேண்டும். while living here in இதில் a சந்தேகம் Kali's இல்லை. world ஆனால் இந்த and கலியுகத்தில் interacting வாடும்போது, with people, going into அவர்களுடன் work தொடர்பிலே meetings, வரும்போது, going in the public transportation, ஒரு பொது doing everything போக்குவரத்தில் செல்லும் these போது, eyes எல்லாவற்றையும் see செய்யும் போது things that கண்கள் are not பலவற்றை necessarily the பார்க்கின்றது. best. அதாவது And அற்ற it விஷயங்களை does connect பார்க்கின்றது. to the old sanskars that அது are so பழைய bad. சம்ஸ்காரங்களுடன் When ஆத்மாவு, something gets triggered. அதாவது ஏதோ So ஒன்று today Baba தொடர்பிலே is saying வரும்போது அது he ஏதோ sees ஒன்றை something like எங்களுக்குள்ளே that கொண்டு வருது. அப்ப பாபா because you சொல்றார், have அதை any depression and you பார்க்கும் are போது suffering, you அது already எனக்குள்ள found the right way. பாதிக்குமாக இருந்தால் So அது how கூட do you சரியில்லைன்னு actually, பாபா சொல்றார். and அப்ப one might feel even bad, I'm not doing what Baba is saying. அதாவது So பாபா how do you சொல்றத நான் actually I think mhm. as one progresses, அதாவது ஒருத்தர் morning முன்னேறி Amrit கொண்டு Vela போகும்போது, practice, காலை அமிர்த வேளை as we செய்து progress spiritually, நாங்க one முன்னேறும் is போது able to do everything, like, எங்களால whatever, எல்லாவற்றையும் whether பாபா it என்ன is in சொல்றாரோ, seeing or hearing, and நாங்கள் I பேசுறதோ think அல்லது many are கேட்கிறதோ, majority
பெரும்பாலானோர் able to do it in a natural way. இதை இயல்பான And I முறையில் have அவர்களால் always told செய்யக்கூடியதாக everyone that இருக்கின்றது. அதே நேரம் நான் if you do எல்லாருக்கும் it இதை right way, உறுதிப்படுத்த listen to விரும்புகிறேன். நீங்க Murli, சரியான முறையில do your செய்தீங்கன்னா practice, do முரளியை Kapala கேளுங்க, Murli, the சரியான energy அமிர்த which வேலை you have செய்யுங்கள். அந்த will சக்தி help உங்கள்கிட்ட you இருக்கிறது உங்களுக்கு in உதவியா whichever இருக்கும். circumstances you எந்த are. ஒரு சூழ்நிலையில நீங்க You can இருந்தா கூட definitely be able to உங்களால follow நிச்சயமா what Baba is அது saying as பாபா Baba's என்ன Srimad, சொல்றாரோ whatever பாபாட teaching. ஸ்ரீமத்தை அல்லது So அவ்வியத்தை don't think உங்களால that is too பின்பற்றக்கூடியதா இருக்கும். difficult. அதனால அது Just கஷ்டம் என்று follow, do it நினைக்காதீங்க. what Baba அதை wants you to பின்பற்றுங்க. do பாபா என்ன for செய்ய your spiritual வேண்டுமென்று விரும்புகிறாரோ உங்களோட sustenance, ஆன்மீக spiritual progress. பராமரிப்புக்கு, உங்களோட ஆன்மீக Other முன் things will be பேச்சுக்கு very, very natural. நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே And இயல்பா also, உங்களால isn't it, Didi, செய்யக்கூடியதா that இருக்கும். it's the awareness that we hold. அதாவது Baba நாங்கள் says, see எங்களுக்குள்ளே but don't இருக்கின்ற அந்த see. உணர்வு, Whatever you பார்த்தும் say, பார்க்காமல் so இருங்கள். will not remain நீங்க tomorrow. இந்த This பழைய deep உலகத்துல awareness that we hold. எல்லாமே And we're அஹ், seeing everything இரு- with that lens அழிய as போகுது. அப்ப awareness. So இந்த that our விழிப்புணர்வு attitude actually என்ற does not வில்லையினூடாக affect நாங்கள் because பார்க்கும் it's போது that எங்களோட attitude மனோபாவம் that gets பாதிக்கப்படாது. affected. ஏன்னு சொன்னா Then மனோபாவம் we feel தான் differently. Say பாதிக்கப்படும் my போது mood நாங்கள் has to be very வேறுபட்ட high, முறையில then இப்ப I எங்களோட need to விழிப்புணர்வு be மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். என்ற மனோபாவம் தூய்மையான Yeah, but மனோபாவம் also வேண்டும். in ஆமாம். a lot of அதே நேரம் situations when I பல சூழ்நிலைகள்ல see it, what I find that நான் let's என்னத்தை say I have பார்க்கிறேன்னு principle சொன்னா, of total ஓகே honesty, எனக்கு முழுமையா total நேர்மையா இருக்க transparency, வேண்டும் or அல்லது முழுமையா நான் வெளிப்படையா இருக்கணும் be என்ற ஒரு கோட்பாடு இருக்குது. mistake, not have desire. ஸோ இந்த Then I have some விதமான basic principles. ஆசைகளும் இருக்க Whatever கூடாது. people are doing, ஸோ இப்படிப்பட்ட அந்த even we might say அடிப்படையான majority are கோட்பாடுகள் doing, but I am able to do it. பெரும்பான்மையானவர்கள் அதை செய்தா கூட I நான் am a செய்யக்கூடாது. Brahmin, so I நான் ஒரு cannot do that பிராமணர். shit. ஸோ And நான் வந்து bargain, ஒரு money, வைசியராக ஒரு all the time. ஒரு I always வர்த்தகர் remind மாதிரி myself, இருக்கக்கூடாது. and I'm எப்பயுமே like பேரம் golden பேசுபவராக Indic sanskar, golden சத்திய Indian nature. சம்ஸ்காரம், And not சத்திய also சுபாவம் argue என்று lots. I don't இருக்க argue வேண்டும். நான் because வந்து I feel ஆர்கியூ that is பண்ணுவதில்லை, also விவாதம் Kshatriya செய்வதில்லை. என்று சொன்னா sanskar அது kind சத்திரிய of. சம்ஸ்காரம். So I think that you have to hold on to your ஸோ principles. நாங்கள் And எங்களுடைய that's what in கோட்பாடுகளை India நாங்கள் when I எப்பொழுதுமே interact, எங்களுக்குள் some people come கடைபிடிக்க to வேண்டும். tell me that I should இந்தியாவிலே be சிலர் வருவார்கள், I வந்து said, and then சொல்வார்கள், they say, we know you hold to your principles. நீங்க உங்களோட But still கோட்பாடுகளை we are பின்பற்றீங்க, requesting. எங்களுக்கு தெரியும், ஆனாலும் So நாங்க everyone உங்கள்கிட்ட knows that I'm not, கேட்கிறோம் இதை I'm என்று just சொல்லி. doing it அப்ப without அவர்களுக்கு தெரியும் நான் இதை செய்ய any மாட்டேன் என்பது temptation தெரியும். or any desire. அப்ப எந்த ஒரு ஆசைகளோ So I think everyone இருந்தா in their கூட life finally அது has to எங்களுக்குள்ள take a இருக்கக்கூடாது. strength எனவே from their ஒவ்வொருத்தருமே own தங்களோட principles. வாழ்க்கையில இந்த And then கோட்பாடுகள் மூலம் go on தங்களுக்குள்ள with பலத்தை the ஏற்படுத்திக் கொள்ள relationship வேண்டும். that அதுக்கு with பிறகு Baba இந்த starts. உறவு முறையா That இருக்கலாம், this is அல்லது what I பாபாட am and this will பணியா I will இருக்கலாம். be like that. நான் இப்படித்தான் இருப்பேன் என்றதுல நான் வந்து Strength of தீர்மானமாக இருக்க வேண்டும். principles, that's everything. அதாவது கோட்பாடுகளுடைய அந்த வலிமை, அந்த Well, பலம் Didi, எங்களுக்குள்ள இருக்க nice வேண்டும். conversing with you. நன்றி. Okay, thank you for coming. Ji. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti, thank you. Om And so tomorrow Shanti. is Tuesday and our schedule from நாளை 1 to செவ்வாய்க்கிழமை 11, அமிர்த 3:30 a.m. வேளை to 4:45 ஒன்றிலிருந்து p.m. 4 In the evening, 5 முக்கால் to வரை, 6 p.m. English மாலை Avyakt Murali 5லிருந்து Revision. 6 மணி Translation will be இங்கிலீஷ் available. அவ்யக்த முரளி Together with மீட்டல் that, in breakout room, Avyakta மொழிபெயர்ப்பும் Children Murali வழங்கப்படும். class, அதன் பிறகு 5 to அவ்யக்த 5:30 p.m. குழந்தைகளின் and 6 முரளி o'clock. வகுப்பும் இடம்பெறும். Bhajan will start, followed மாலை by 6லிருந்து Yesterday 7 மணி வரை Synchronicities and மாலை chant. பத்தி. Now அதன் let's பிறகு remember Baba and 7:30க்கு take பிறகு from Didi. கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது நாங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டு தீதிஜியிடம் இருந்து திருஷ்டி எடுத்துக்கொள்வோம். ஓம் சாந்தி. Om
पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पवित्रता का हृदय कुंज में ऐसा पुष्प खिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। यही तो आदि स्वरूप है, यही अनादि रंग है अपना, यही तो आदि स्वरूप है। इसी में शांति की छाया है, इसी में सुख की धूप है। कल्प कल्प के भाग्य भवन की ये आधारशिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। अधरों पर बिखरी सच्चाई, अंतर में निर्मलता आई। विराजित तन के मंदिर में मन की मूर्ति मुस्काई, दीन प्रभु की सबको देने चला ये काफिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला, जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी। निश्चय ने निश्चिंत किया, निश्चित विजय हमारी।
साकार हृदय कुंज में ऐसा पुष्प खिला जिसकी सुगंध से जीवन में सुख ही सुख मिला। ओम शांति, ओम शांति। हम्म, हम्म। ओम शांति दीदी, ओम ओम शांति शांति परिवार, थैंक यू ओम दीपा, शांति थैंक दीदी, ओम यू शांति बाबा, अव्यक्त थैंक यू परिवार, बाबा, ओम ओम शांति शांति, ओम थैंक यू, शांति गुड नाइट ओम एवरीवन। शांति Shanti Baba. ओम शांति शांति परिवार, शांति Finish the scene of impurity and become completely clean, pure, perfect Vaishnav. If your intellect is even slightly touched by impure thoughts or old sanskars, you cannot be called a perfect Vaishnav. When you see someone doing something wrong, even seeing that has an effect on you, and an account would be created. Similarly, just think, if your intellect is even slightly touched by old sanskars or impure thoughts, you could not be called a perfect Vaishnav or completely pure. अपवित्रता के बीज को भी समाप्त कर संपूर्ण स्वच्छ पवित्र बनो, संपूर्ण वैष्णव। अगर बुद्धि में अशुद्ध संकल्प व पुराने संस्कार संकल्प रूप में भी टच होते हैं तो संपूर्ण वैष्णव नहीं कहेंगे। जैसे कोई अकर्तव्य कार्य देखता भी है तो देखने का असर हो जाता है, उसका भी हिसाब बन जाता है। इस हिसाब से सोचो तो पुराने संस्कार व अशुद्ध संकल्प बुद्धि में अगर टच होते हैं तो भी संपूर्ण वैष्णव व संपूर्ण पवित्र कैसे कहेंगे।